பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 15th டேக்குள்ள போறோம். லென்ட் சீசன்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய வழிகளை நம்ம ஆண்டவர் சொல்ற பக்கமா திருப்பிட்டோம்னா நம்மளுடைய லைஃப் அமேசிங்கா போகும். ஏன்னா ஆண்டவருக்கு ஆல்ரெடி செய்து வைத்த எல்லா பிளஸிங் நம்ம கண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இங்க பாத்தீங்கன்னா ஜான் 21 ரொம்ப அழகான சாப்டர் படிச்சு பாருங்க. அதாவது டிசைபிள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நைட் எல்லாம் அதாவது இயேசு இருந்து உயிர் தெழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா 2 வருஷம் டிசைபிள்ஸ் மீட் பண்றாரு. அதுக்கப்புறமா டிசப்பியர் ஆயிடுறாரு. சோ இவங்க என்ன பண்றாங்க, பீட்டர் அவங்க 3 வருஷம் இயேசு அவங்க இருந்ததுனால இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம சரி திரும்பவும் ஃபிஷிங்கே போயிடலாம் அப்படின்னு கூட சில டிசைபிள்ஸ் ஃபிஷிங் போயிடுறாங்க. நைட் எல்லாம் போறாங்க, மீன் ஒண்ணுமே மீனே கிடைக்கிறது இல்லை. அப்படியே வெளியில வராங்க. அப்போ இயேசு என்ன பண்றாருன்னா அந்த கரையில நிக்கிறாரு. அவங்களுக்கு இயேசு கூட அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அப்படி வரும்போது சொல்றாரு, இயேசுப்பா சொல்றாரு, உங்களுடைய நெட்டை எடுத்து ரைட் சைட்ல போடுங்க அப்படின்றாரு. அப்போ ரைட் சைட்ல போட்ட உடனே 153 லார்ஜ் ஃபிஷஸ் கிடைக்குது அப்படின்னு அதுல இருக்குது. அப்ப என்னன்னா நம்ம இதயம், அதாவது இயேசு இல்லாம நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நன்மைகளையும் பார்க்க முடியாது. ஆனா இயேசுவோட நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலனாலும் இயேசுவோட இருந்தோம்னா ஈஸியா ஆண்டவர் எல்லாம் முடிச்சு கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் போறாங்க, மீன் கிடைக்கல. அங்க இருக்குது 200 கியூபிக்ஸ், அதாவது ஒரு 500 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் உள்ள போறாங்க கடல்ல. ஆனா 153 நம்ம கடல்ல விளையாடும் கூட ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ள போகிறோம். ஆனா அங்க மீன் கிடைக்குமா? சின்ன மீன் காலில் அடிபடுமா? இல்ல. ஆனா இங்க இருக்கு ஒரு 500 மீட்டர்லயே 153 லார்ஜ் ஃபிஷஸ். எப்படி நடக்கும்? சூப்பர் நேச்சுரல் பவர் இயேசுவால மட்டும்தான் முடியும். என்னன்னா இயேசுவோட இருக்கும்போது அங்க ஒரே விஷயம் நம்ம பாக்குறோம். புட் யுவர் நெட், காஸ்ட் யுவர் நெட் இந்த ரைட் சைடு, உங்களுடைய வலது புறத்துல போடுன்னு. அப்போ நம்ம இதயம் தேவையில்லாத காரியங்கள்ல இருக்கும்போது நமக்கு எது நன்மையும் நடக்காதுன்னா நம்ம இதயம் ரைட் சைட்ல போடு, ஆண்டவர் பக்கம் போடு, அவரோட வார்த்தையின் பக்கம் போடு. அப்படி போடும்போது நீங்க ரொம்ப ஆழமா போய் எந்த கரை பெருசா செய்ய வேணாம், ஆனா எல்லாமே அமேசிங்கா நடக்கும். அது மட்டும் இல்லாம கரைக்கு வரும்போது இயேசு ஆல்ரெடி சாக்கோல் போட்டு நெருப்பு போட்டு ஃபிஷ் அது மேல வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு இயேசு அவங்களுக்காக. அப்ப அவங்க வரும்போது சாப்பிட்டீங்களா பிள்ளைகளே, சில்ட்ரன் டிட் யூ ஈட் ஃபர்ஸ்ட் பிள்ளைகளே அப்படின்னு அவங்க சாப்பிடல. அப்போ நீங்க கொண்டு வந்த ஃப்ரெஷ் ஃபிஷ் போடுங்கன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறாரு. என்னன்னா நம்ம எதுவுமே உள்ள போய் செய்யணும்னு எல்லாமே ஆண்டவர் ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்கிற. ஒரே ஒரு சின்ன விஷயம் செய்ய வேண்டியது, நம்ம இதயத்தை கர்த்தரின் வார்த்தை பக்கமா இயேசு பக்கமா திருப்பும் போது எல்லாமே ஈஸியா அமேசிங்கா நடக்கும். அப்ப அவங்க வேலை செய்யலன்னு இல்லை, அவங்க நெட்டு போட்டாங்க, மீன் பிடிச்சாங்க, ஆனா அது கஷ்டமே இல்லாம செய்தாங்க. நம்ம வேலை செய்யக்கூடாது இல்லை, நம்ம வேலை செய்வோம், ஆனா கஷ்டமே இல்லாம பெரிய காரியங்கள் தெய்வம் செஞ்சு முடிக்கிறார். கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தும் கிடைக்கல, கஷ்டமே இல்லாம தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், பிஸி வேலை கடவுள்கிட்ட இருந்து விலகி தூரமா ஓடுறோம். ஆனா ஒரு சமாதானமும் நம்ம பாக்குறதுல. ஆனா இதுவே இயேசுவோட நம்ம ஓடும்போது